என் இனமான சொந்தங்களே, சக்தி சங்கமம் அகில பாரத வடிவு மண்டலத்தினுடைய புகழை பரப்பி வரும் எனது அன்பு சகோதரி போதுமணி அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பு செய்த இம்மானுவேல் சாருடைய வாரிசுகளே, சிறப்பு செய்த எனது அருமை மைத்துனர் முன்னாள் டிஎஸ்பி திரு சிவராஜ் அவர்களே, மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள கேப்டன் அவர்களே, கரூரிலிருந்து வருகை தந்து சேர சோழ பாண்டியனுடைய வம்சாவளியான சாமிநாத மன்னர் அவர்களே, மற்றும் இந்த வடுவு மண்டலத்தினுடைய பெருமையை விளக்கி பல்வேறு கருத்துக்களை வழங்க வந்துள்ள தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இயக்கம் அகில பாரத வடிவு மண்டலத்தினுடைய இயக்கம் சோழவந்தால் மட்டுமல்ல, தமிழக அளவில் எங்கெங்கே தேவந்தமுள்ள சொந்தங்கள் வாழ்கின்றன அங்கெல்லாம் செல்ல வேண்டும், அங்கெல்லாம் மகளிர்கள் ஒன்று திரள வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய முதன்மையான நோக்கம் பட்டியல் வெளியேற்றம். அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் வளர வேண்டும். இதற்கு பல்வேறு தலைவர்கள் விதைத்தார்கள். பட்டியல் வெளியேற்றம் வருவதற்காக எனக்கு தெரிந்தவரை 1995ஆம் ஆண்டு தமுக்கத்தில் மாநாடு நடத்தி அங்கே ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் இந்த பலகையில் இருக்கிறாங்க. முதல் இமானுவேல் சாருக்கு அருகில் உள்ள ஐயா சித்தர் அவர்கள் 95ல் மதுரையில் தமுக்கத்தில் மாநாடு நடத்தி அன்னைக்கு முத ஒரு விதையை போட்டாங்க. அதை ஆசீர்வாதம் செய்தவர் நமது மூவேந்தர் வரலாற்றை கொண்டு வந்த பேரறிஞர் தேவாசன் அவர்கள் அன்று அந்த மேடையில் இருந்து வாழ்த்து சொன்னார்கள். அதன் தொடர்ச்சியாக நமது தலைவர்கள் ஆங்காங்கே பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கருத்தை உங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இன்று வாழும் மத்திய அரசு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய அரசு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஜிஓவை அனுப்பிவிட்டது தமிழகத்திற்கு. பட்டியல் வெளியேற்றத்திற்கான தேவேந்திர மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜிஓவை அனுப்பிவிட்டது. கடந்த 4 ஆண்டு காலமாக அதை கிடப்பில் போட்டு வைத்து விட்டார்கள். பல்வேறு காரணங்களால் கிடப்பில் போட்டு வைத்து வரக்கூடிய தேர்தலால் அவர்கள் அறிவிப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு சரியான ஒரு காலம்தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே தமிழகத்தை ஆள நினைக்கும் அரசியல் கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர வேளாளர்களை பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு அளிப்போம், இவர்களை முற்படுத்தப்பட்ட பட்டியலில் கொண்டு செல்வோம் என்ற ஆணித்தரமான அறிவிப்பை செய்யும் அரசியல் கட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்புமிகு இந்த கூட்டத்தை நடத்தி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மீண்டும் ஒரு முறை எனது அன்பு சகோதரி கோதிலட்சுமிக்கும் அவரது கணவருக்கும் அவருக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்புரிந்த சோழவந்தான் வாழ் மல்லத்தீர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.